ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒருத்தங்களா இருக்கும்போது டெய்லியும் நம்ம மைண்ட்ல வந்துட்டு பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு, வீட்டோட ரெண்ட்டு, இஎம்ஐ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு நம்ம கட்ட மாட்டோமா, இல்லை நம்ம லைஃப் வந்து இப்படியே தான் போகுமா அப்படின்னு நிறையா ட்ரீம்ஸ் இருக்கும். ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரி ட்ரீம்ஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம எவ்வளோ நாள் தான் இன்னும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகவே ஆகாதா அப்படிலாம் வந்துட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி திங்கிங், இந்த கஷ்டம், இது எல்லாமே வந்துட்டு நம்மளை உடச்சி உட்கார வைக்கிறதுக்கு இல்லை, அது இன்னும் நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவில் மிடில் கிளாஸில் பிறந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் லைஃப் வந்து கற்றுக் கொடுக்குற 5 முக்கியமான உண்மைகளை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிடில் கிளாஸில் பிறந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் கனவு அப்படிங்கிறது சின்ன விஷயம்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெரிய பெரிய கனவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஒரு என்டர்பிரினர் ஆகணும், லைஃப்பில் வந்துட்டு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளும் ஒரு பெரிய லெவலில் நிற்கணும், அந்த மாதிரி ஆசைகள் வந்து நிறையாவே இருக்கும். பட் இங்கே பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது, எந்த ஒரு ரிசோர்ஸுமே இருக்காது. அப்புறம் வந்துட்டு நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஆளுங்க இருக்க மாட்டாங்க. மிடில் கிளாஸ் அப்படிங்கும்போது நம்மளே வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்போம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு எந்த வித சப்போர்ட்டுமே கிடைக்காது. அப்படிங்கும்போது நம்ம அதையும் தாண்டி தான் மேலே வர மாதிரி இருக்கும். இதுவே ரிச் பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது அது ஒரு சாதாரண விஷயம்தான். ஒரு விஷயம் பண்ணி அதில் அவங்க வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்கவே இருக்காது. பட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அப்படி கிடையாது. நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்கும். செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது சப்போஸ் நான் வந்து அதில் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா என் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, வெளியில் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்களோ, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஓட ஆரம்பிச்சிருது. இது வந்துட்டு நம்மளுக்கு தான் இப்படி நடக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது காமனான விஷயம் தான். பட் இந்த பயத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு யாரு அவங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு லைஃப்ல வந்து வின் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு வெறி இருக்கும். நம்ம ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து தோற்றவே கூடாது, நம்ம கம்பல்சரி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். அந்த வெறி மட்டும்தான் நம்மளோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். அந்த வெறி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு தாராளமாக அவங்களோட அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும், அதில் வின் பண்ணியும் காமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். நம்ம அம்மா அப்பா வந்துட்டு ஒரு நாள் கூட அவங்க பட்ட கஷ்டத்தை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அவங்களோட சந்தோஷம், அவங்களோட நிம்மதி, இது எல்லாத்தையுமே நிறைய தியாகம் பண்ணி தான் நம்மளை வந்து வளர்த்திருப்பாங்க. பட் அது நம்மளுக்கு வந்துட்டு அந்த வயசில் வந்து தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து நம்ம அப்பா வந்து சேலரி வாங்கிட்டு வராங்க அப்படின்னா உடனே வந்து பசங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. நிறைய நாள் வந்துட்டு நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க பட்னியாக இருந்திருப்பாங்க. பட் ஒரு நாள் கூட நம்ம சாப்பிடாம படுத்துடக்கூடாது, நம்மள வந்து பசியோட இருக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்க கூட மாட்டாங்க. அவங்களோட மிகப்பெரிய ட்ரீம் என்ன அப்படின்னா, நம்மளை வந்துட்டு ஒரு நல்ல நிலைமையில வந்து வளர்த்திடணும், நல்லா படிக்க வச்சிடணும், நம்ம பசங்க வந்துட்டு ஒரு நல்லபடியாக சொசைட்டியில் வாழணும் அப்படிங்கிறதான் மிடில் கிளாஸில் இருக்க பேரண்ட்ஸோட மிகப்பெரிய ட்ரீம். இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஏஜில் புரியாது. நம்மளுக்கு எப்போ புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம அந்த பணத்துக்காக கஷ்டப்படும் போது தான் அவங்களோட கஷ்டம் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது. இது வந்து மறுக்கவே முடியாத உண்மை. மிடில் கிளாஸில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த பணத்தோட வேல்யூ வந்துட்டு நல்லாவே புரியும். ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணுறதுனா கூட நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம். அதை மீறி பண்ணால் ஏதாவது வாங்கலாமே அப்படிங்கிற மைண்ட் வந்து நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இவன் என்னப்பா சரியான கஞ்சமாக இருக்கான் அப்படிலாம் சொல்லும் போதும் கூட நம்மளோட கஷ்டம் நம்மளுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதோட அருமை தெரிஞ்சவங்க நம்ம மட்டும்தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பார்ட்டி அந்த மாதிரிலாம் போகும்போதும் கூட நம்ம அதிகமாக வந்து செலவு பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் நிறையா ஃபங்க்ஷனில் போய் உட்காந்துட்டு இருக்கும் போதும் கூட நம்ம மைண்டில் வந்துட்டு இந்த பட்ஜெட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல, நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போதும் கூட
இந்த மாதம் வந்துட்டு இவ்வளோ நம்மளுக்கு செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம மைண்டில் எனி டைம் ஓடிட்டே இருக்கும். அவ்வளோ தூரம் நம்ம அந்த மணியோட வேல்யூ தெரிஞ்சு வளர்ந்தவங்களாம் நம்ம இருந்திருப்போம். இது என்னடா இது ஒரு சீப்பான மென்டாலிட்டி அந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. மணி வந்து நம்மக்கிட்ட கம்மியாக இருந்தாலுமே பட் அதோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது எந்த இடத்துலையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ண உடனே எல்லாருமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தெரிவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புது பைக் வாங்கியிருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க, அதை வந்து ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து லக்ஸுரி லைஃப் வந்து ஒரு சிலர் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாரின் ட்ரிப் போவாங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வர்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துடும். ஆனால் எல்லாருமே நல்லா இருக்காங்க என்ன தவிர நம்ம லைஃப் வந்துட்டு இப்படியே போயிருமா, நான் மட்டும்தான் இங்கே கஷ்டப்படுறேன்னா, இந்த மாதிரி திங்கிங்லாம் நம்மளுக்குள்ளேயே வந்துட்டு நிறையா வர ஆரம்பிச்சிடும். அவன் புதுசாக கார் வாங்குறான், பைக் வாங்குறான், ஃபாரின் ட்ரிப் போகிறான். பட் நம்ம என்ன எப்பயுமே வந்துட்டு குண்டு சட்டிகள் குதிரை ஓட்டிகிட்டே இருக்கோம். இப்படியே வந்துட்டு நம்ம லைஃப் போயிருமோ அப்படிங்கிற பயமெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். பட் ட்ரூத் அது கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து உங்களை யாரு கூடயுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூஸாக பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்கள். பிடிக்காத விஷயங்களை பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் அது வந்து யாரு கூடயும் எப்பயுமே வந்துட்டு கம்பேர் பண்ணாதீங்க. அடுத்தவங்க லைஃப்பும் நம்ம லைஃப்பும் ஒன்று கிடையாது. நம்ம பட்ட கஷ்டங்கள் வேற, அவங்க பார்த்த கஷ்டங்கள் வேறையாக இருக்கும். அவங்களுக்கு இருக்க பேக்ரவுண்ட் வேறையா இருக்கும், நம்மளோட பேக்ரவுண்ட் வேற. ஸோ யாரு கூடயும் எப்பயும் வந்துட்டு நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. உங்களோட ஸ்கில்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கோங்க. நிறைய எஃபர்ட்ஸ் போடுங்க. ரிசல்ட் வந்துட்டு லேட்டாக கிடைச்சாலுமே பட் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், நம்மளை நிறைய பேர் இக்னோர் பண்ணலாம், மதிக்காமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடந்தாலுமே இதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட்டு உடஞ்சி உட்காரவே கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் லைஃப் வந்துட்டு நம்மளை ஒரு நல்ல நிலைமையில வந்து கொண்டு போய் நிறுத்தும். பட் அதுக்கான எஃபர்ட்டை வந்து நீங்கள் வந்து போட ஆரம்பிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கண்டினியூஸாக பண்ணுங்க. பாதியிலே வந்துட்டு இக்னோர் பண்ணி விட்டுறாதீங்க. இல்லை இது என்னால் முடியாது, இந்த விஷயத்த வந்து என்னால் பண்ண முடியாது இதுக்கு மேலே, அந்த மாதிரிலாம் வந்துட்டு திங்க் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பாதியில் ட்ராப் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளோட பேக்ரவுண்ட் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே ஒரு நாள் நம்மளோட ஜேர்னி வந்துட்டு மாறும் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்புங்க. நம்மளும் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் நல்ல விதமாக வாழுவோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுசாக நம்புங்க. மிடில் கிளாஸாக பிறந்தது நம்ம தப்பு கிடையவே கிடையாது. பட் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வாழவே வாழாதீங்க. அந்த ஒரு மிடில் கிளாஸுங்கிற ஒரு வேர்டை உங்களால் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் முழுசாக நம்புங்க. ஸ்டெப் வந்து இன்றைக்கி நீங்கள் சின்னதாக ஆரம்பித்தாலுமே உங்களோட க்ரோத் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுசாக நம்புங்க. அவ்வளோதான், வீடியோட கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை.